பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி மத உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் தமிழக அரசு சார்பில் 2023ஆம் ஆண்டு நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் அறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டு அதில் உள்ள பரிந்துரைகள் குறித்த விவரங்கள் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள பல பரிந்துரைகள் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. அது மட்டுமல்லாமல் மாணவ சமுதாயத்தில் வேற்றுமையை விதைப்பவையாக அவை இருக்கிறது. குறிப்பாக கள்ளர் அமைப்பு ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பரிந்துரை. இந்த சமூகங்களை சேர்ந்த மாணவ மாணவியரின் கல்வி குறித்தோ இத்தனை ஆண்டுகளில் அவர்கள் சமூக முன்னேற்றம் குறித்தோ எந்த ஆய்வு முடிவுகளும் இல்லாமல் எப்படி இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள முடியும்? பெயரின் முதல் எழுத்து வரிசைப்படி மாணவர்களை அமர வைப்பது, சமூக நீதி மாணவர்கள் குழு ஒன்றை உருவாக்குவது போன்ற நகைச்சுவை பரிந்துரைகள் வேறு இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. வகுப்பாசிரியர் தலைமை ஆசிரியர்கள் செய்யும் பணிகளில் ஆளுங்கட்சியின் குழு தலையிடுவது தவறானது. மாணவர்கள் நெற்றியில் விபூதி குங்குமம் போன்றவற்றை தரிப்பதையும் புனித கயிற்றை கையில் கட்டுவதையும் தடுப்பது போன்ற கருத்துகள் இந்து மத மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் பரிந்துரையாக உள்ளது. இந்து சமுதாயத்தின் அடையாள அழிப்பாகத்தானே இதை பார்க்க முடியும். வேறு எந்த காரணம் கூறினாலும் அது நிச்சயமாக திமுகவின் நாடகமாகத்தான் இருக்கும். பள்ளிகளில் மாணவர் தேர்தலை நடத்துவது என்பது ஒரு ஆபத்தான பரிந்துரை. கல்லூரிகளில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மாணவ சமுதாயத்தை பாழ்படுத்தியது போதாதா? பள்ளி மாணவர்களையும் ஈடுபடுத்த வேண்டுமா? அதனால்தான் முன்னாள் நீதிபதி சந்துரு அறிக்கைக்கு எதிராக நாங்கள் கண்டன தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம். சந்துரு அவர்கள் குறிப்பிட்ட எரிந்து போன யாழ்ப்பாணம் நூலகத்தில் இந்திய புத்தகங்களுக்கான பிரத்யேக பகுதியை திறந்து வைத்ததும் அதில் 16,000 புத்தகங்களை வழங்கிட ஏற்பாடு செய்ததும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசுதான். அதே யாழ்ப்பாணத்தில் சுமார் 11 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் கலாச்சார மையம் அமைத்ததும் பிரதமர் திரு மோடி அவர்களின் அரசுதான். தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருக்கும் திமுக அரசின் குழுவில் இருந்து கொண்டு நூலகம், அறநெறி, கலாச்சாரம் குறித்து எல்லாம் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம். திமுக பதவியேற்றதிலிருந்து பல குழுக்களில் அங்கம் வகிக்கிறார் சந்துரு. நாங்கள் எதிர்த்தது அரசுக்கு அளித்திருக்கும் குழுவின் அறிக்கையை தானே தவிர நீங்கள் எழுதிய தொடர்கதையையோ நாவலையோ அல்ல. அதனால் அதற்கு பதிலளிக்க வேண்டியது தமிழக அரசை தவிர சந்துரு என்கிற தனிநபர் நீங்கள் அல்ல. அறிக்கை எண் 19C காவிமயமாக்குதல் என்ற வார்த்தையை பார்த்த உடனே உங்களது நோக்கமும் இந்த குழுவின் நிலைப்பாடும் நன்றாக புரிந்துவிட்டது. சந்துரு அவர்களே, அறிக்கை அளித்ததோடு உங்கள் பணி நிறைவடைந்தது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். ஜனநாயகத்தில் அரசின் பொதுமக்கள் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிப்பது பொறுப்புள்ள எதிர்க்கட்சியின் பணி. திமுகவின் கொள்கைகளை மாணவ சமுதாயத்தின் மீது திணிப்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அரசியல் பேச வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்து கொள்ளலாம். அதை விடுத்து சுயலாபத்துக்காக அரசு அமைக்கும் குழுக்களில் மக்களின் வரிப்பணத்தில் திமுகவின் கொள்கைகளை குழு அறிக்கை என்ற பெயரில் சமுதாயத்தின் மீது திணிக்காதீர்கள். அதற்கான எதிர்ப்பும் நிச்சயம் இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.